உங்க ஸ்டோரேஜை ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ட்ரிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது கண்டிப்பா வொர்க் ஆகும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்க ஸ்டோரேஜ் பயங்கரமா ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்கு. இந்த ட்ரிக்குக்கு கொஞ்சம் நீங்க மெனக்கெடுற மாரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, Play Store போங்க. Play Store போனோனே பார்த்தீங்கன்னா, அங்க ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும் இல்லையா? அந்த ப்ரொஃபைல் ஐகான டேப் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து டேப் பண்ணுங்க. டேப் பண்ணோனே மேனேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கும். ஸோ இதை டேப் பண்ணுங்க. திஸ் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதை டேப் பண்ணுங்க. இங்க நாட் இன்ஸ்டால்ட் அப்படின்னு லாஸ்டா ஒரு ஆப்ஷன் கேட்கும். இந்த ஆப்ஷனை டேப் பண்ணுங்க. இது எல்லாமே உங்க டிவைஸ்க்குள்ள இருக்க சின்ன சின்ன ஆப்ஸ்னு சொல்லலாம். அதாவது நீங்க ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் பேக்கப் மெமரியா Play Store உங்க இடத்துல வந்து புடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லலாம். இது கொஞ்சம் கொஞ்சம் எம்பி தான் வரும். இது வந்து காட்டுற எம்பி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுமான்னு தெரியாது. ஆனா கேபி, எம்பி சில ஜிபிகள்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்டோரேஜ் வந்து கம்மி பண்ண முடியும்னு சொல்லலாம். தாராளமா செக் பண்ணுங்க. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. மேனுவலா தான் பண்ணணும். செலக்ட் ஆல் அப்படிங்கிறது இங்க கிடையவே கிடையாது. மேனுவலா நீங்க ஒவ்வொரு ஆப்பையும் டேப் பண்ணி ஒரு 10ஓ 20ஓ சூஸ் பண்ணோனே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டக் ஆகும். இது அடிக்கடி நடக்கிறது Play Storeக்குள்ளேயே. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு மேனுவலா டஸ்ட்பின் ஆப்ஷன் இருக்கும்ல, அதை டேப் பண்ணி டெலிட் பண்ணா தான் இது வந்து ஒவ்வொன்றா டெலிட் ஆகும். இது லிட்டரலி ரொம்ப நேரம் எடுத்துக்கும்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரீ டே கிடைக்குது அப்படின்னா, ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்படின்னா, தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்படி இருந்த உங்க ஸ்டோரேஜ் இப்படி மாறிடும்னு சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு உங்களால சில எம்பிக்களையும், சில ஜிபிக்களையும் கண்டிப்பா குறைக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இது இல்லாம இன்னும் சில பல ட்ரிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்கள போடுறேன். இது இல்லாம ஒரு போனஸ் டிப்பும் சொல்றேன். ஸோ இந்த CX ஃபைல் மேனேஜர் இது போல விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுங்க. ஹிடனான ஃபைல்ஸ் எங்கேயா இருந்துச்சு அப்படின்னா, தேவையில்லாம அது ரீட் அவுட் ஆகாம கேட்சியா சேவ் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எடுத்து கொடுக்கும்னு சொல்லலாம். ஜீரோ ஃபைல் கிளீனர் இது போல விஷயங்கள்லாம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.